டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் டிஎன்பிசி குரூப் 4க்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன். இப்போ நான் இதில் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அகரவரிசைப்படுத்துதல்ன்றது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 1 மார்க் வரும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 30 to 35 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் இந்த அகரவரிசைப்படுத்துதல் இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக 1 மார்க் வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. அதிலேருந்து 1 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இதை எப்படி நீங்கள் வந்து அகரவரிசைப்படுத்தணும்னா, ஃபஸ்ட்டு அந்த வரிசையை அகரவரிசைப்படுத்தணும். அப்புறம் இந்த நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரோ வைஸ். செகண்ட் வந்து இந்த இக்கு, கா, கா, கி இந்த ரோ வரணும். நெக்ஸ்ட்டு இங்கு, கா, கா, கி இந்த ரோ வரணும். அப்புறம் இச்சு, சா, சா, சி இந்த ரோ வரணும். இந்த மாதிரி இந்த ஆர்டரில் ரோ வைஸ் மட்டுமே தான் வந்து நீங்கள் அகரவரிசைப்படுத்தணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உயிர், ஐந்து, இரக்கம், ஔவை, எளிமை, ஆடு இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே உயிர் எழுத்துக்களாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அ ஆ இ வரிசை ஆடு, இரக்கம் ஆ ஆ உ ஏ ஐ ஔ அ ஆ இயோட வரிசைனால ஈஸியாக நீங்கள் வந்து வரிசைப்படுத்திட முடியும். இதுவே வந்து பூனை, தையல், தேனீ, ஓணான், மான், வௌவால், கிளி, மான், மனிதன், ஆசிரியர், பழம் இந்த மாதிரி மிக்ஸ்டாக உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா உயிரெழுத்துக்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தனியாக எடுத்து பிரித்து எழுதிடுங்க. ஆசிரியர், ஓணான் இது மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்களில் வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். இக்கு வரும், அப்புறம் இங்கு, இச்சு அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ வரும். ஸோ வந்து கிளி. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இத்து அதுக்கப்புறம் தான் வந்து இத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தே வரணும், அதுக்கப்புறம் தான் தை வரணும். ஸோ வந்து தேனி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தையல். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து இப்பு வரிசையில் பார்த்திங்கன்னா பழம் இருக்கணும், அதுக்கப்புறம் பாக்கப்புறம் தான் பூ வரணும். ஸோ வந்து பழம், அதுக்கப்புறம் வந்து பூனை. நெக்ஸ்ட்டு வந்து மனிதன், மாணவன், அதுக்கப்புறம் தான் பெரிய வரணும். அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாணவன், மான் ரெண்டுமே வந்து மான் வருது. ஸோ வந்து எந்த எழுத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு கன்ஃபியூஷன் வரும்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்ரு பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சின்ன வரும். ஸோ வந்து இதை மாணவனை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மான் வந்து செகண்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு லெட்டர் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கும் பொழுது செகண்ட் லெட்டரை வந்து பார்க்கணும். அதில் பெரிய ஃபஸ்ட்டு வருது. ஸோ வந்து அதை தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன இன் வந்து லாஸ்ட்டில் எழுத்துக்களில் லாஸ்ட்டில் தான் அது வந்து சின்ன இன்னு வரும். ஸோ வந்து இதுக்கப்புறம் மான் வர மாதிரி வரிசைப்படுத்தணும். இந்த ஆர்டர் தான். இதை வந்து இந்த டேபிள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து 1 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். Thank you.